சீரக சம்பால பண்ற கொங்கு ஸ்டைல் பிரியாணி. வீட்டில் 1 கிலோ அரிசி போட்டு எப்படி இதே டேஸ்ட்டில் பண்ணுறது. எந்த திருநங்கையும் வந்தாலும் நான் என்னோட காலங்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். பிரியாணி தம் போட்டாச்சு. பிரியாணி வந்து அது வந்து ஒரு ஃபுட்டு கிடையாது, அது வந்து ஒரு எமோஷன், அது வந்து ஒரு ஃபீலிங், அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அது வந்து ஒரு செலப்ரேஷன். 3 வேளையும் பிரியாணி போட்டால் சாப்பிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பிரியாணினா அது பிரியாணின்னு சொல்கிறப்பவே நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். பிரியாணியில் பல வகையான பிரியாணி இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து சீரக சம்பாவில் பண்ணுற கொங்கு ஸ்டைல் பிரியாணி, ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லலாம். கரூர், திண்டுக்கல் மெயினாக, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இந்த சைடில் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சீரக சம்பா பிரியாணி தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா, இது 50 கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு 50 கிலோவுக்கும் மெஷர்மெண்ட் பக்காவாக இருக்கும். அதாவது ஆயில் முதற்கொண்டு, நெய் முதற்கொண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தயிர், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு முதற்கொண்டு எல்லாமே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து எலும்புச்சம்பழம், ஒவ்வொன்றுமே மெஷர்மெண்ட், ஒவ்வொன்றுக்கும் அளவுகளை பிரித்து வச்சு அப்படியே ஒவ்வொரு பேட்சாக நம்ம வந்து தேக்ஸால பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி பிரியாணி பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க பார்க்கலாமா? இப்போ கிட்டத்தட்ட 400 கிலோ அரிசி தம் போட்டாச்சு. இன்னும் 100 கிலோ அரிசி பெண்டிங் இருக்குது. ஒவ்வொரு தேக்ஸாலையும் 50-55 கிலோ அரிசி வந்து நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம். 55 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 80 கிலோ கறி போட்டிருக்கோம். அப்படியே வந்து 11 மணிக்கு இப்போ லஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பேட்சாக வந்து தேக்ஸா தம் உடச்சி அப்படியே சுட சுட பிரியாணி வந்து நம்ம வந்து இலையில வந்து எல்லாத்துக்கும் பரிமாற போகிறோம். நல்லா அப்படியே எடுத்து பரிமாறுறப்போ 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி போடுறப்போ சர்வ் பண்ணுறப்போ நல்லா பீஸாக இருக்கும். இலையில வந்து நிறைய பீஸ் கிடைக்கும். நல்லா வந்து துறையூர் சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா வெள்ளை ஆடு, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ சைஸில் இருக்கிற ஆடு கறி வந்து நல்லா வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சூப்பராக வந்து 50 கிராம் சைஸில் கட் பண்ணி 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி போட்டு பிரமாதமாக வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இங்கே பிரியாணி தம் போட்டாச்சு. ஸோ தணலெல்லாம் பிரித்து அந்த ஸ்டீமை வந்து அப்படியே வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிடுவாங்க. பிரியாணி மேக்கிங்கே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அதுவும் விறகடுப்பில் பிரியாணி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும். இவங்க வந்து அதில் வந்து நம்மளோட ஷெஃப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், சூப்பராக பண்ணுவாங்க. அந்த அரிசி வந்து குக் ஆகிற விதம், அதுக்கப்புறம் வந்து கறி வந்து குக் ஆகிற விதம்
எல்லாமே பிரமாதமாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மதன அம்மா வந்து பிரியாணி பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. கிட்டத்தட்ட நான் வந்து 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷமாக வந்து அம்மா வந்து எனக்கு பிரியாணி பண்ணி தராங்க. சூப்பராக வந்து பண்ணுவாங்க. 50 கிலோ 100 கிலோனா ஷாஜகான் இந்த மாதிரி செல்வி இவங்க அக்கா அம்மா எல்லாம் வந்துடுவாங்க. ராஜண்ணான்னு இன்னொருத்தர் அண்ணா இருக்கார். 250 300 கிலோனா அம்மா வந்து பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. எப்படி இந்த பிரியாணி வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்னா அது கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். எவ்வளோ தேக்ஸா பண்ணாலும் ஒவ்வொரு தேக்ஸாலையும் அதே டேஸ்ட் இருக்கும். ஒரு சின்ன டேஸ்ட் கூட மாறாது. அது எப்படிமா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெசிபியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம்? அந்த உப்பு காரத்துலேருந்து அதெல்லாம் கடவுள் கையில், நம்ம எல்லாம் கையில் தான் அளந்து போடுறோம். எல்லாம் நிதானமாக போடுறது தான். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் எந்த பிரியாணி சமைக்க கற்றுக்கிட்டது எப்போ கற்றுக்கிட்டீங்க? நான் 17 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தது. 27 வயசு 28 வயசில் வெளியே வந்துட்டேன். ஓகே. 28 வயசுலேருந்து இப்போ எனக்கு 71 வயசு ஆகுது. இப்போ 17 71 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 54 வருஷமாக வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிரியாணியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அம்மாக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு வந்து வேலை கொடுத்துட்ருக்காங்க. நேற்று பக்ரீத்து. ஸோ எப்படி வந்து எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நீங்களே வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரியாணி வந்து ஸ்பெஷலாக வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். எதனால் வந்து இந்த வேலைக்கு வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சமையல் தொழிலாம் ரொம்ப இஷ்டம். ஓகே. ஒரு 8-9 வயசுலேருந்து அரைக்கிறது, கழுகுறது, இந்த மாதிரி உள்ள இதில் தான் எனக்கு பெரியமே. ஓகே. நிறைய வேலைக்கு போனால் எந்த வேலையும் எனக்கு செட் ஆகலை. இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரிம்மா. அதனால் இந்த இதிலே வந்துட்டேன். சூப்பர். ஓகேம்மா. எல்லாம் நீ ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட வராங்க. நீங்கள் ஒவ்வொரு பேட்சாக எனக்கு சூடாக தம் அடிச்சு கொடுங்கம்மா. கண்டிப்பாக. ஓகே. இன்றைக்கி பண்ணுற மெனுவில் ஒரு குட்டி ஜிலேபி, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, சாதம், வஞ்சரம் மீன் வறுவல், சில்லி சிக்கன், சிக்கன் குழம்பு, எலும்பு ரசம், தயிர், முட்டை மசால், அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிரிணி பாயசம், ஐஸ்கிரீம், விருப்பாச்சி பழம், பீடா, இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் சர்வ் பண்ணுற மெனு. ஸோ இதில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிரியாணி, வஞ்சரம் மீன், சில்லி சிக்கன், சிக்கன் குழம்பு நல்லா ஆட்டி வச்ச ஸ்டைலில் குழம்பு, ஸோ நல்லா எலும்பு போட்டு ரசம், பிரமாதமாக மிளகு சீரகம் போட்டு பூண்டு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு அட்டகாசமான ரசம். ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு நாங்கள் சர்வ் பண்ணுறோம். யார் வந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்து எந்த திருநங்கைகள் வந்தாலும் நான் என்னோடய காலங்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுப்பேன். அவங்கள முன்னுக்கு கொண்டு வரக்கு என்ன வழி உண்டோ பார்ப்பேன். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு தீயில வெந்து அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். கீழே இப்போ இருக்கிறவங்க ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அசிஸ்டண்ட்டு. எல்லாம் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைப்பாங்க. நம்மள்ட்டேருந்து வெளியில் போனவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய மாஸ்டர் ஆகிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. தங்கவேலை டியூட்டிக்கு வந்து அவங்க செய்கிற காலத்துலேயே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ பிள்ளைங்க வளர்ந்து அவங்கள்ட்ட வந்து ரங்கராஜன் சின்னதுலேருந்தே பழக்கம். நல்ல அருமையான தங்கமானவர். நல்லா பார்த்துக்குவார். பார்த்துட்டு அவ்வளோ பாசமாக இருப்பார். பிரியாணி நம்ம வச்சோம்னா உடனே அவருக்கு போயிடும் பிரியாணி. அவர் முதல்ல டேஸ்ட் பார்த்து தான் மறு வேலையை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிரியாணி. நம்ம பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த பிரியாணியை வீட்டில் 5 பேருக்கு, அதாவது ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு எப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பிரியாணி பண்ணுறது, 1/2 கிலோ அரிசி 3/4 கிலோ கறி போட்டு எப்படி பண்ணுறது, ஸோ அதோடைய அளவுகளை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஆயில் நெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, மிளகாத்தூள் நல்லா ஆயில் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு தயிர், அதுக்கப்புறம் மட்டன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மட்டனை நல்லா ஓரளவு குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை போட்டு உப்பு பார்த்து அப்படியே குக்கர் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோன்னா சூப்பராக அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் வந்து எது எவ்வளோ போடணும் அந்த இன்க்ரீடியன்ஸோடைய அளவு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மட்டன் பிரியாணியை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.